கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு ஷெட்யூல் போட்டு வச்சிருந்தேன். அந்த வீடியோஸ் மட்டும்தான் பப்ளிக் ஆச்சு. வாய்ஸ் ஓவரில் நிறைய எபிசோட்ஸ்க்கு நான் கொடுத்து வச்சிட்டேன். பட் என்னால் எடிட்டிங் பண்ணுறதுக்கு உட்காரவே முடியல. வேற ஏதோ உலகத்தில் இருந்த மாதிரி இருந்தது. இப்போ நான் ரியாலிட்டிக்கு வந்துட்டேன். ஸோ இதுக்கப்புறமாக உங்களை நான் காக்க வைக்க மாட்டேன். எனக்காக நிறைய பேர் ரொம்ப பொறுமையாக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நிறைய பேரோட பொறுமையை நான் சோதிச்சிட்டேன். அதுக்கு நான் சாரி கேட்டுக்கிறேன். இதுக்கப்புறமாக இப்படி நடக்காம நான் பார்த்துக்கிறேங்க. இப்போ வாங்க கதைக்குள்ளே போயிடலாம். மங்காவுக்கு தெரிஞ்ச ஒரு நபரை இளவரசர் கண்டுபிடிச்சிட்டாரு. அதை தன்னோட பாடி கார்டு கிட்ட சொல்லிட்டு, நீ அங்க கொண்டு போயிட்டு சொல்லனா விட்டுவா அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் மங்காவுக்கு தெரிஞ்ச நபர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லனா கிட்ட பாடி கார்டும் காட்டிட்டு வராங்க. இது வரைக்கும் தாங்க நான் கடைசியா விட்டுருந்தேன். இதுக்கப்புறம் கண்டினியூ பண்றேன். மங்காவை பத்தி தெரிஞ்ச ஒரு ஆளை பாக்குறதுக்காக நம்ம சொல்லனா வந்திருக்காங்க. கூட கூப்பிட்டு வந்தது பாடி கார்டு தான். இளவரசர் சொல்லிதான் அனுப்பிச்சிருப்பாரு. அந்த ஆளை கொண்டே பாக்குறதுக்கு விட்டதுக்கு அப்புறம் மகனி அங்கிருந்து வந்துருன்னு சொல்லிட்டு பாடி கார்டு அங்கிருந்து வந்துட்டாங்க. உங்களுக்கு மங்காவை தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும் அந்த ஆளை பார்த்து கேட்கறதுக்கு அப்படியே யோசிக்கிறாரு. கடைசியில் தெரியுங்க வாங்க அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து பேசுறாங்க. அப்புறம் தான் தெரிய வருது, சாவாவோட வீட்டில் இவரும் ஒரு சர்வெண்ட்டாக தான் வேலை செஞ்சிருக்காரு. அங்கே எல்லாரும் சாவாவோட அப்பா தான் இறந்து போன அரசரை சூழ்ச்சி பண்ணி கொண்டதுக்கான காரணம்னு சொல்லிட்டு பயங்கரமாக நிறைய பிரச்சனை நடந்தது. நிறையா மேடை இழுத்துட்டு போயிட்டாங்க, அதாவது அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. அதில் மங்காவும் ஒருத்தவங்க. நாங்கெல்லாம் எப்படியோ தப்பிச்சா போதும்டா சாமின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட பிடிப்படாமல் தப்பிச்சவங்க. ஆனால் மங்காவை பிடிச்சி ஜெயிலில் போட்டிருந்தாலும் அடுத்த நாள் மங்கா வந்துட்டா. எப்படி வந்தான்னு தெரியல. ஆனால் அவள் இந்த ஊரை விட்டு போகிறப்போ என்கிட்ட 5 வெள்ளி நாணயங்கள் கொடுத்துட்டு போனா. சொல்லனைக்கு ஆச்சரியமா இருக்கு. 5 வெள்ளி நாணயங்கள் உங்களுக்கு கொடுக்குற அளவுக்கு அவங்க கிட்ட என்ன எந்த அளவுக்கு இருந்திருக்கும் அது எனக்கு தெரியலமா. ஒருவேளை அந்த இடமெல்லாம் நெருப்பு பிடிச்சிட்டு இருந்தது நாங்கள்லாம் ஓடினப்போ தப்பிக்கப்போ அப்போ ஏதாவது அவங்களுக்கு எதாவது கிடைச்சிருக்கும் போல இருக்கு. அது எனக்கு தெரியல. அந்த ஊரை விட்டு போகிறப்போ எனக்கு கொடுத்துட்டு போனாங்க. ஏதோ ஒரு வியாபாரம் பண்ணிக்கோங்கன்னு சொன்னாங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் ஃபேமிலி பெருசு. அதுக்கப்புறமாக வருஷம் ஒரு வாட்டி எங்களை பார்க்கறதுக்காக வருவாங்க. அப்போவே எங்களுக்கு வேணுங்கிறது அதாவது கொடுத்துட்டு போவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, அது எந்த நாள் ஏதுன்னு கேட்கறதுக்கு யோசிக்கிறாரு. இதை பாருங்க, ஓடி போன ஸ்லேவ்ஸு சர்வன்ட்ஸு இவங்கெல்லாம் யார் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கான ஆஃபீஸர் நான் கிடையாது. எனக்கு மங்காவை மட்டும்தான் பார்க்கணும்னு சொல்லுவாங்க. இதை ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கப்போ அங்கே ஏதோ பிரச்சனை அப்படின்னா அங்கே இருக்கிற மெய்டு ஸ்லேவாக இருக்கிறவங்க சர்வெண்ட்டாக இருக்கிறவங்கெல்லாம் தப்பிச்சோம் பழிச்சோன்னு ஓடிடுவாங்க இல்லையா. அப்படி போகக்கூடாது. அவங்களையும் இந்த அரசாங்கம் தேடி கண்டுபிடிக்கும். ஒரு சிலர் விட்டுடும், சரி மக்கள் கடையில் வாழ்ந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிப்பட்ட ஆஃபீஸர் தான் சொல்லனா போல இருக்குன்னு அவர் பயந்துட்டு சொல்றாரு. ஆனால் சொல்லனா சொல்றாங்க, எனக்கு அதெல்லாம் பிரச்சனை கிடையாது, எனக்கு மங்காவை பார்க்கணும், அதை தவிர்த்து நான் வேற எதையும் விசாரிக்க மாட்டேன்னு சொல்லிடுவாங்க. இந்த பக்கமாக பாடி கார்டு கிட்டையும், அதாவது ஜிம்னோட பாடி கார்டு கிட்டே ஜிம்னு லிஸ்ட் கொடுத்துருப்பாங்க. யாரெல்லாம் சாவோட வீட்டில் சர்வெண்டா மேடா ஸ்லேவ்ஸா ஒர்க் பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கான லிஸ்ட் எல்லாம் இருக்கும். அதை வச்சு ஒரு சர்வெண்ட்டை கண்டுபிடிக்கிறாங்க. அவங்களுக்கு மங்காவை நல்லா தெரியும். அவங்க கிட்ட என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கு அவர் கொஞ்சம் பதறி போயிடுறாரு. எனக்கு மங்காவை எல்லாம் தெரியாதுங்க அப்படி அப்படின்னு சொல்றாரு. இது பாரு, உனக்கு மங்காவை தெரியுங்கிறது எனக்கு தெரியும். நீயும் சாவா வீட்டிலேருந்து ஓடி போன சர்வெண்ட் தான் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஆனால் கவலைப்படாத, உன்னையெல்லாம் நான் மாட்டி விட மாட்டேன். எனக்கு மங்கா அப்படிங்கிறவங்கள பார்க்கணும். அவங்க மட்டும் எங்கே இருக்காங்க எது இருக்காங்கன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் டைம் கொடுத்துட்டு இவர் போயிடுவார். இந்த பக்கம் மந்திரியாரையே மாஸ்டர் கூப்பிட்டு இந்த ரிங்கை காமிச்சு, இந்த ரிங் சாடோ கிட்ட இருந்துச்சு, இந்த ரிங்கை பார்க்குறப்ப எனக்கு ஏதோ ஒரு டவுட்டாக இருந்துகிட்டே இருந்தது. ஏன்னா அவன் அதை பத்திரமா வைக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிறது எனக்கு புரியல. அதனால நான் தாலும் கிட்ட ஹெல்ப் கேட்டப்போ இதே மாதிரி 10 டூப்ளிகேட் பண்ணி என்னென்னலாம் பண்ணாங்க, யார்கிட்ட எல்லாம் கொடுத்தாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் சொல்லிட்டு இந்த ரிங்கை அடையாளம் கண்டுக்கிட்டது 2 பேர். ஒருத்தங்க குயின், இன்னொருத்தங்க பிரின்சஸ் அப்படிங்கிறப்போ, அப்போ குயினை சஸ்பெக்ட் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு மந்திரியார் கேட்கறதுக்கு, நான் குயினை சஸ்பெக்ட் பண்ணல, ஏன்னா விலை உயர்ந்த இந்த மோதிரத்தை யார் போட்டிருந்தாலும் குயினுக்கு சந்தேகம் வரும். ஒரு சர்வெண்ட் இந்த மாதிரி மோதிரம் போட்டுக்க மாட்டாங்க இல்லையா. ஸோ அந்த ரீதியில் தான் குயின் கேட்டிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அசால்ட்டாக விட்டுட்டாங்க. ஆனால் இளவரசி இந்த மோதிரத்தை பார்த்து சந்தேகப்பட்டதும் இல்லாமல் இது யாரு கொடுத்தாங்கன்னு கேட்டுட்டு நர்சரிக்கு தாலும் கிட்ட கூட பேசியிருக்கா. அப்புறம் என்ன, இளவரசி கிட்ட நம்ம போய் டேரக்டாக எதுவும் பேச முடியாது. ஆனால் இளவரசி கூட இருக்கா இல்லையா மேடாவை, நம்மளால் தானே அவ்வளோ கூப்பிட்டு பேசலாம். அப்படிங்கிறப்போ இவருக்கு மாஸ்டருக்கு கொஞ்சம் தயக்கமாக இருக்குது. அதுக்கான காரணம் அந்த பொண்ணுக்கு எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். அந்த பொண்ணை அடிக்கடி கூப்பிட்டு பேசுகிறப்போ அந்த இளவரசிக்காரிக்கு சந்தேகம் வந்துருச்சு அப்படின்னா அரசருக்கு தெரிஞ்சு அப்படிங்கிற சமயத்தில் அவ்வளோலாம் யோசிக்காத, இப்படி ஒரு டவுட் இருக்கிறப்ப கண்டிப்பாக கூப்பிட்டு பேசலான்னு சொல்கிறாங்க. எங்கள் தங்கச்சி கறிக்கு இருப்பு கொள்ளாமல் இருக்கு, இளவரசி நீங்கள் படிச்சுக்கிட்டே இருக்கீங்க, தூங்க மாட்டேன்றீங்க, ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கீங்க அப்படின்னு கேட்குறப்போ அவள் அப்படி பித்து பிடிச்ச மாதிரி இருக்கா. நான் மங்காவை கண்டுபிடிச்சே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சிக்கிறா. அது மட்டும் இல்லாமல் தான் அக்கா கண்டுபிடிக்கிறது மாதிரி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு மனசில் நினச்சிக்கிறா. அந்த சமயத்தில் ஒரு மெய்டு வருவாங்க டீ ஏதோ வைக்கிறதுக்காக. அவங்க இந்த இளவரசி கூட இருக்கிற மேடை பார்த்து சிக்னல் கொடுத்துடுறாங்க. ஸோ புரிஞ்சு போச்சு, நம்ம நர்சரிக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வாட்டி என்னென்னு தெரியல, எதுக்காக கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நர்சரிக்கு இந்த பொண்ணு வருவா. வந்ததுங்க 3 பேருமே இருப்பாங்க. இந்த மோதிரத்தை வச்சுட்டு இது இளவரசிக்கு சொந்தமானதா அப்படிங்கிறப்ப அதை பார்க்குறா.
கிட்டத்தட்ட இளவரசி கிட்ட இதே மாதிரி ஒன்று இருந்தது, ஆனால் எக்ஸாக்டா இதுவா என்னன்னு தெரியல, இது உங்களுக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னு கேட்குறப்போ சாடோ கிட்ட இருந்தது அப்படிங்கிறாங்க. உடனே வந்து ஒரு கதையை குக் பண்றா. அதாவது மொத்தமா பொய்ய சொல்லாம மொத்தமா உண்மையை சொல்லாம ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி சொல்றா. இளவரசி கிட்ட ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, அவ அடிக்கடி அரண்மனை விட்டெல்லாம் வெளியே போறா, எதுக்கு என்னன்னு கண்டுபிடிக்க முடியல. சமயங்கள் அவ இடத்துல என்ன வச்சுட்டு தான் அவ அரண்மனை விட்டு வெளியே போறா. நானே கொஞ்சம் கொஞ்சமா தான் கண்டுபிடிச்சிட்டு இருக்கேன். நீங்க வந்து எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. இப்ப நான் சொன்னது வேற யாராவது கிட்ட சொல்லி இளவரசியை கண்காணிக்கிறதுக்காக ஆட்களை செட் பண்ணாதீங்க, அப்ப அது டேஞ்சரா போயிடும். என்ன எது நான் கண்காணிக்கிறேன். ஆனா இளவரசிக்கு சாடோ பாடி கார்டா இருந்தப்போ சாடோ கிட்ட இளவரசி வந்து ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வந்து மெயின்டைன் பண்ணா. ஸோ ஒரு ஞாபகார்த்தமா ஒரு கிஃப்டா கூட இந்த மோதிரத்தை கொடுத்துருக்கலாம், ஆனா அது எனக்கு தெரியாது, நான் ஜஸ்ட் சந்தேகம் தான் பண்றேன் அப்படின்னு சொல்றா. சரி, நான் உங்களையே வந்து நம்புறோம், நீ போமா, என்னதுன்னு தெரிஞ்சுட்டு வந்து சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சுட்றாங்க. வெளியே வந்து இவளுக்கு அப்பாடான் இருக்கு. ஆனா இவ சொல்லிட்டு போனதை மந்திரியார் நம்புற மாதிரி இல்லை. இந்த பொண்ணை பார்க்கறதுக்கு ஆளவே அப்படிங்கிறாங்க. மாஸ்டர் வந்துட்டு நீங்க எப்படி இந்த பொண்ணை சந்தேகப்பட போச்சு அப்படிங்கிறப்போ, இதை பார்ப்பா மாஸ்டர், உண்மையை வந்து எப்படி மறைக்கணும், பொய்யை எப்படி தெளிவாக சொல்லணும் அப்படிங்கிறது பேண்டை சேர்ந்த எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா எதிரி நாட்டில் போகிறப்போ நம்ம அதை தானே ஒரு ஆயுதமாக யூஸ் பண்ணுவோம். ஸோ இது அது தெரிஞ்ச பொண்ணு, இந்த பொண்ணு உண்மையும் பொய்யும் கலந்து சொல்கிற எனக்கு தோணுது. இந்த பொண்ணை வாட்ச் பண்ணுறதுக்காக ஒரு ஆளை செட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மாஸ்டருக்கு. டாலுமுக்கு அது புரியுது. டாலுமுக்கு இந்த பொண்ணு மேலே டவுட் இருக்க தான் செய்யுது. பட் இருந்தாலும் இதை பாருங்க, அந்த இளவரசிக்கு மெய்டாக இருக்கக்கூடிய அந்த பொண்ணு உங்களுக்கு வந்து ரொம்ப விசுவாசமான பொண்ணு, பேண்ட்லேயே ஃபர்ஸ்ட் உமனாக ட்ரெயின் ஆனவ அப்படிங்கிறதுல எனக்கு தெரியும். அந்த பொண்ணு வந்து தப்பு இல்லாதவ அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ணும் அப்படின்னா அந்த பொண்ணை கண்காணிக்கிறதுக்கு ஒரு ஆள் வேங்க, அந்த பொண்ணு தப்பு இல்லைன்னு ப்ரூவ் ஆகிடும்ல அப்படிம்பாங்க. ஆனால் மாஸ்டருக்கு என்ன இருக்குது அப்படின்னா பயமா இருக்கு, ஒருவேளை தவறுதெல்லாம் அந்த பொண்ணுக்கு தான் நடந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை தனியாக கூப்பிட்டு, இதை பாருமா, பேண்டுக்கு வர்றப்போ உனக்கு 12 வயசு, உன் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, காப்பாற்றணுங்கிறதுக்காக வந்த. இந்த பேண்டை சேர்ந்த நாங்கள் எல்லாருமே உங்கள் அம்மாவை காப்பாற்றுறதுக்காக உதவி பண்ணோம். இந்த பேண்டில் நீ ட்ரெயின் ஆன. ஆமாம் மாஸ்டர், இதெல்லாம் நீங்கள் சொல்லணுமா, உங்களால் தான் எனக்கு எங்கள் அம்மா நல்லா இருக்காங்க அப்படிங்கிறாங்க. புரிஞ்சுதுமா, நான் வந்து சிறு வயசு பையனாக இருந்தப்போ நான் ட்ரெயின் பண்ண ஆட்கள் எல்லாத்தையும் வந்துட்டு போருக்கு அனுப்புறப்பா இருந்தாலும் சரி, ஸ்பையாக அனுப்புறப்பா இருந்தாலும் சரி, அவங்க அதில் இறந்து போகிறப்ப கூட இது அவங்களுக்கான வேலைன்னு நினச்சேன். ஆனால் இப்போ எனக்கு பயமாக இருக்குது. நான் எனக்கு கீழே இருக்கிற எல்லாரையும் குழந்தைங்க மாதிரி பார்க்குறேன். சாடோ இறந்து போனதை என்னால் ஏற்றுக்க முடியல. அதே மாதிரி இன்னொரு உயிர் பலி நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். உனக்கு ஏதாவது தப்பு நடக்குது, உன் உயிர் போகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருது அப்படின்னா தயவு செய்து அந்த இடத்துல இல்லாமல் ஓடி போயிடு அப்படிங்கிறாங்க. மாஸ்டர், சாவே வந்தாலும் நெஞ்ச நிமித்தி ஏற்றுக்கணும் நீங்கள் தானே சொன்னீங்க. நான் தான் சொன்னேன், இப்போ இதையும் நான் தான் சொல்கிறேன். உன் உயிர் முக்கியம், இன்னொரு உயிரை இழக்கிறதுக்கு நான் தயாரா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாரு. அதுக்கப்புறம் இளவரசோட சேம்பருக்கு வரப்ப தங்கச்சி கறி கேட்குற, எங்கே போயிருந்தேன் என்ன அப்படிங்கிறதுக்கு. இல்லை, நர்சரிக்கு தான் போயிருந்தேன். நீங்கள் தான் இதுக்கப்புறமாக நர்சரியில இருந்து உங்களுக்கு எந்த ஃப்ளவர்ஸ் வரக்கூடாதுன்னு சொன்னீங்க இல்லையா, நீங்கள் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் அங்கே சொல்கிறதுக்காக போயிருந்தேன் அப்படிங்கிறாங்க. வெரி குட், தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டுக்கு புக்கு படிச்சுட்டு இருப்பான். ஆனால் இந்த மெய்டோட மனசில் இளவரசி இன்னும் ஒன்னே ஒரு க்ளூ கொடு, நீ இளவரசி இல்லைங்கிறத நான் 80% கண்டுபிடிச்சிட்டேன், ஆனால் இன்னும் 20% எனக்கு டவுட்டாக இருக்குது. உன்னோட செய்கைகளை வச்சு நான் கண்டுபிடிச்சிட்டேன் இளவரசி இல்லை அப்படிங்கிறது. இனி ஏதாவது ஒன்று பண்ணு, உன் பயத்தில் நீ பண்ணுறப்போ நீ சுத்தமாக இளவரசி இல்லை அப்படிங்கிறத நான் கன்ஃபார்ம் பண்ணிடுவேன் அப்படிங்கிறா. ஸோ இவளும் வந்து கண்டுபிடிச்சிட்டா போல இருக்கு இந்த தங்கச்சிக்காரி இளவரசி இல்லை அப்படிங்கிறது. இங்கே சீனை அப்படியே கட் பண்ண அரசர் வந்து யோசிக்கிறாரு, இந்த இளவரசனும் சொல்லனாவும் காதலிக்கிறாங்களா என்னன்னு தெரியல. இளவரசனும் வந்து ஒன்றும் சொல்ல மாட்டேன்றா. சரி, நம்ம இளவரசன்கிட்டே கேட்போமே அப்படின்னு சொல்லிட்டு வராரு. இளவரசர் தான் வரைஞ்சிட்டு இருப்பாரு. இளவரசர்கிட்ட கேட்பாங்க, என்னப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்க போல இருக்கு. அப்புறம் நான் ஏற்கனவே சொன்ன 3 வாட்டி உங்ககிட்ட கேட்பேன்ட்டு. ஃபர்ஸ்ட் வாட்டி கேட்டேன் மனசுக்கு ஏதாவது பிடிச்ச பொண்ணு இருக்கான்னு சொல்லிட்டு, இப்போ 2வது டைம் கேட்குறேன் அப்படிங்கிற சமயத்தில் இளவரசர் வந்து யோசிக்கிறாரு. சரிப்பா, இன்னும் நல்லா யோசிச்சு சொல்லு, இன்னொரு வாட்டி அப்படின்னு ஆரம்பிக்கிறப்போ, இதை பாருங்க அரசரே, 3வது வாட்டி நீங்கள் கேட்குறப்போ கண்டிப்பாக என் மனசில் தான் பொண்ணு தான் நான் சொல்லிடுவேன், எனக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. எகேன் அரசர் சொல்லிட்டு போவார், இதை பாருப்பா, உனக்கு பிடிச்ச பொண்ணாக இருந்தால் மட்டும் போதும், அந்த பொண்ணோட தகுதி தராதோ இதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன், உன் மனசு என்ன சொல்றது கேளு அப்படின்னு சொல்லிட்டு போவார். சொல்லனா நாளைக்கு மங்காவை பார்க்க போகிறாங்க. ஸோ எகேன் அரண்மனைக்குள்ளே போயிட்டு வர வேண்டியதில்லை. இவங்க வீட்டில் தங்கலான்னா இவங்களுக்கு தனியாக அவங்க வீட்டில் தங்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அதனால ஆன்ட்டியும் பெரிய அண்ணாவும் இருக்கிற வீட்டுக்கு வராங்க. பயங்கரமாக டிஸ்டர்ப் பண்ணி விட்டுடுறாங்க. சின்னனா கூட வருவாங்க. அவங்க 2 பேருக்கு பயங்கர கடுப்பில் இருக்கு. இவங்க 2 பேரும் நல்லா சாப்பிட்டுட்டு ஆன்ட்டியும் சொல்லனாவும் படுத்து தூங்கிடுவாங்க. வெளியே போய் படுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரிய அண்ணா சின்னனாவே சொல்லிடுவாங்க. ஆனால் சொல்லனாக்கு நைட்டு ஃபுல்லாக தூக்கம் வரல. எப்போ விடியும் இருக்கு, எப்போ மங்காவை பார்ப்போன்ட்டு இருக்கு. விடிஞ்சது ரெடியாகி நிற்கிறான். எழுந்திருக்கிற ஆன்ட்டியை கேட்குறாங்க, என்னம்மா அதுக்குள்ளே ரெடி ஆயிட்ட, என் அம்மாவோட ஃப்ரெண்டை பார்க்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். இங்கே இந்த தங்கச்சிக்காரியை தான் காட்டுறாங்க. இவ எப்போவுமே எல்லாருக்கிட்டும் ரூடாக தான் நடந்துப்பா. அதனால ரூடாக யார்கிட்ட நடந்துக்கிட்டாங்களோ அவங்க எல்லாருக்கிட்டையும் ஒரு மன்னிப்பை கேட்டு வைக்கிறா. அப்படி கேட்டுட்டு போகிறப்போ, இது என்னது இப்படி மாறிட்டா, ஒருவேளை அரசர் கொஞ்ச நாள் சரியாக பேசல அப்படிங்கிறதுக்காக இந்த பொண்ணு மாறிட்டா போல இருக்கு. அதுதான் காரணமாக இருக்கும். வேற என்ன காரணமாக இருக்கும்? நம்ம மனுஷங்க அவ்வளோ சீக்கிரம் மாற மாட்டாங்க, அதுக்கு ஒரு காரணம் இருக்குன்னு இவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. அந்த இடத்துல விசுவும் இருக்க தான் செய்கிறாரு. விசுவுக்கே ஷாக்கிங்காக தான் இருக்குது, என்ன திடீர்னு இந்த இளவரசி இப்படியெல்லாம் பேசிட்டு போகிறா அப்படின்னு. இந்த பக்கமாக சீனை கட் பண்ணால் மங்காவை தான் காட்டுறாங்க. இன்னைக்கு மங்கா தான் அந்த சர்வன்ஸ் எல்லாம் பார்க்க போவாங்க. யாரெல்லாம் சாவோட வீட்டில் இருந்துட்டு
ஓடி போனாங்களோ அந்த சர்வன்ஸ் எல்லாம் அங்கங்க இருப்பாங்க. வருஷத்துக்கு ஒரு வாட்டி போயிட்டு அவங்கள பார்த்து இவங்களால முடிஞ்சதை மங்கா கொடுத்துட்டு வருவாங்க. ஆனா இந்த வாட்டி தனக்கு பதிலாக நீயே போயிட்டு வாட்டி இவங்க சர்வன்ட் கிட்ட சொல்லிட்டாங்க. அவரும் எல்லாம் ரெடியா இருக்கு மேடம், நான் கிளம்புறேன் அப்படின்னு போறதுக்கு முன்னாடி, ஏன்னா அந்த ஜின்மோட பாடி கார்டு இவரை தான் பார்த்து பேசியிருப்பாங்க. மங்கா மேடம் ரொம்ப நன்றி, நானும் வந்து ஓடி வந்த ஒரு ஸ்லேவ் தான், பட் எனக்கு அடைக்கலம் கொடுத்து எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கொடுத்துருக்கீங்க, அதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. வெளியே வந்ததுமே அங்கே ஜிம்மோ வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஜிம்மோட பாடி கார்டு இருப்பாங்க. இந்த மாதிரி நான் மங்கா கிட்ட தான் சர்வெண்ட்டாக வேலை செய்கிறேன், அவங்களோட வீடு இதுதான் அட்ரஸ் அப்படிங்கிறது எல்லாத்தையும் சொல்லிட்டு, மங்கா அவங்க கிட்ட உங்களுக்கு வேணுங்கிற தகவலை மட்டும் கேட்டுக்கோங்க, அவங்களை எந்த வகையில் காயப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவாங்க. ஆனால் இங்கே இருக்கிற மங்காக்கு அப்புறம் தான் ஞாபகம் வருது, ஐயோ இந்த ட்ரிப்பை நான் மிஸ் பண்ணவே கூடாது, வருஷம் நான் தான் போவேன், ஏதோ ஞாபகத்தில் நான் அந்த சர்வெண்ட்டையும் அனுப்பிச்சு வச்சிட்டேனே, கண்டிப்பாக நான் தான் போகணும், நான் தான் அவங்க எல்லாரையும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மங்கா கிளம்பிடுவாங்க. இவங்க கிளம்புனதுக்கு அப்புறமாக தான் ஜின்மோ பாடி கார்டும் வருவாங்க. அப்போ அங்கே இருக்கிற வேற சர்வெண்ட் கிட்ட கேட்கறதுக்கு, இல்லையே எங்க பாஸ் லேட் இப்போ தானே கிளம்புறாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. இந்த பக்கம் நம்ம சொல்லலாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக மங்கா அந்த ஓடி போன ஸ்லேவ்ஸ் சர்வன்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்காக வரணும், இந்த வழியாக தான் வரணும் அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க நினைச்ச மாதிரியே மங்காவும் வராங்க. மங்காவை பார்த்தது இவங்க மங்காவா தான் இருக்கும் அப்படின்ட்டு, மங்கா மேடம் நீங்க தானே அப்படின்னு சொல்லி கேட்க, ஐயோ தன்னோட உண்மையான பேர் சொல்லி ஒருத்தி கூப்பிடுறா அப்படின்னதும், உங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணா இருக்கா அப்படின்னு அதை பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போக பார்ப்பாங்க. மங்கா மேடம் போகாதீங்க ப்ளீஸ், உங்களுக்கு சாவாவை தெரியும் தானே அப்படின்னு சொல்லிட்டு சாவோட அப்பா பேர்லேருந்து எல்லாத்தையும் சொல்றாங்க. ஆனால் தான் தான் சாவோட பொண்ணு அப்படிங்கிறத சொல்றது இல்ல. சாவா அப்படிங்கிற பேரை கேட்டது மங்கா ஸ்டாப் ஆயிட்டு அந்த பொண்ணு கூப்பிட்டு உட்கார வச்சு பேசணுங்கிறதுக்காக சொல்லனா கிட்ட பேசுறாங்க. அப்ப கூட மங்கா கொஞ்சம் பதுக்கு தான் இருப்பாங்க. சொல்லனா வந்துட்டு பொறுமையா சொல்லுவாங்க, இதை பாருங்க எனக்கு உங்களை பத்தி தெரியும், நீங்க சாவா வீட்டில் அதுவும் சாவாக்கு பர்சனல் மேடா இருந்திருக்கீங்க, அது மட்டும் இல்லாம நீங்க சின்ன ட்ரேடிங் ஹவுஸ் வச்சிருக்கீங்க, அது மட்டும் இல்லாம வருஷம் யாரெல்லாம் ஓடி போன ஸ்லேவ்ஸா அவங்க வாழ்க்கை நடத்திட்டு இருக்காங்க அவங்களுக்கு வருஷம் போயிட்டு உங்களால முடிஞ்ச உதவி பண்ணிட்டு இருக்கீங்க, அப்படி ஒருத்தர் மூலியமா தான் எனக்கு உங்களுக்கு தெரிஞ்சது அப்படிங்கிறப்ப அந்த பர்சன் பேரையும் வந்துட்டு மங்கா சொல்லுவாங்க. ஆமா நான் அவர் தான் போய் பார்த்தா, அவர் தான் உங்களை பத்தி சொன்னாங்க. ஏமா இதெல்லாம் நீ கேட்கற, நீ யாரு என்ன அப்படிங்கிறாங்க. நீ அரசு அதிகாரி அப்படின்னு கேட்கறதுக்கு, நான் அரசு அதிகாரி தான், ஆனா கவலைப்படாதீங்க, எனக்கு வேணுங்கிறது சாவா அவங்கள பத்தின விஷயங்கள் தான், அதை சொல்லிட்டீங்க அப்படின்னா நான் வேற யாரையும் வந்து கண்டுக்க மாட்டேன், ஓடி போன ஸ்லேவ் அவங்களை பிடிக்கிறதோ இதுவும் என் வேலை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, அண்ட் தென் உங்களுக்கு என் மேல் நம்பிக்கை இல்லைன்னா இந்த முத்திரையை பார்த்துக்கோங்க அப்படிங்கிறாங்க. ஸோ இது அரசாங்க வேலையா வரவங்களுக்கு தான் கொடுக்கப்படுற முத்திரை. இதை மங்காவை எடுத்து பார்க்குறாங்க. இதை போலியா கூட ஒருத்தங்களால தயாரிக்க முடியும், ஆனால் இது ஒரிஜினல் தான், அது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மங்கா சொல்றாங்க. சரிம்மா நீ எதுக்காக சாவாவை பற்றி விசாரிக்கிற அப்படிங்கிறப்போ, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இல்லைங்களா, தான் சாவாவோட பொண்ணு அப்படிங்கிறத சொல்லணும் மறைச்சிட்டா, அது மட்டும் இல்லாமல் சாவா இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிறதையும் மறைச்சிட்டா, சாவாவை நாங்கள் தேடி கண்டுபிடிக்கணும், அதுக்காக தான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, ஓ அப்படியாமா, அப்போ கண்டிப்பாக நம்ம அந்த வில்லேஜுக்கு தான் போகணும், ஏன்னா சாவாவோட அப்பா மந்திரியாராக இருந்தப்போ ஒரு பகுதியை தான் வந்து கொடுத்து அந்த இடத்துல போய் இறந்து போன அரசர் வந்து நீங்கள் அந்த இடத்த பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. ஸோ அங்கே தான் போகணும், எனக்கும் அங்கே போக தான் ஆசை, ஆனால் நான் தான் அந்த இடத்துலேருந்து ஓடி வந்து ஸ்லேவாக தானே இருக்கேன், எனக்கு எங்கே எனக்கு போகிறதுக்கு பயம், யாராவது எனக்கு கண்டுபிடிச்சிருவாங்களோங்கிற பயம். இப்போ அரசு அதிகாரி நீ வந்திருக்கிறப்போ நாம போகலாமா அப்படிங்கிறாங்க. இந்த பக்கமாக மங்காவை தேடி வந்திருப்பாங்க இல்லையா, அங்கே மங்கா இல்லை அப்படிங்கிறது தெரிய வந்துருச்சு. அவங்க எங்கே போனாங்க எது போனாங்க அப்படிங்கிறதெல்லாம் விசாரிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறமாக எங்கள் பாஸ் லேடி வந்தது நான் வந்து சொல்கிறேங்க நீங்கள் வந்துட்டு போனதாக அப்படிங்கிறாங்க. என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னு தெரியல, வா நம்ம பேலஸ்க்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்னு பாடி கார்டு கூப்பிட்டு வரப்போ உள்ள பேலஸ்க்குள்ள வந்ததும் அரசரை பார்த்துருவாங்க. அரசர் ஜிம்னுவை பார்த்து, இதை பார்ப்பா போன வாட்டி உன்ட்ட பேசினப்போ ரொம்ப வந்து கோவப்பட்டு பேசிட்டேன், அதுக்கு என்ன மன்னிச்சுக்கோ அப்படிங்கிறாங்க. இல்லை அரசரே அதுக்கு வந்து உங்களுக்கு முழு உரிமை இருக்குது, நான் வந்து இதுக்கப்புறமாக இளவரசி கிட்ட பேச மாட்டேன், டிஸ்டன்ஸை நான் கீப் அப் பண்ணிப்பேன், என்னோட தகுதி தராதரம் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிருச்சு, ஏன் ஆடம் அறிஞ்சு நான் இருந்துக்கிறேன் அப்படிங்கிறப்போ, இல்லப்பா ஜின்மோ நான் அதை பற்றி சொல்ல வரல, நான் அப்படி மீன் பண்ணல அப்படிங்கிறப்போ, இல்லை அரசரே எனக்கு புரியுது அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எனக்கு சீக்கிரமாக பொண்ணு பாருங்க, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறப்போ அரசரும், சரிப்பா உடனே எல்லாம் எடுத்தோம் கவுத்தோன்னு பார்க்க முடியாது, கொஞ்சம் பொறுமையாரு, நான் சீக்கிரம் உனக்கு பொண்ணு பார்க்குறேன், கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிரிச்சிட்டு சந்தோஷமா வந்துருவாரு. சரி ஜிம்னு வந்து நம்ம சொன்னதை தப்பா எடுத்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு அரசர் போனதுமே நான் இளவரசியை பார்க்க போகணும் அப்படின்னு பாடி கார்டு கிட்ட சொல்ல, அரசர் கண்டுபிடிச்சிட்டா, கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தானடா சொல்கிறேன் அப்படின்ட்டு இளவரசியை பார்க்க வராங்க. இளவரசியை பார்க்க வந்ததுமே இளவரசி அவ மேட வந்து அனுப்பிச்சிடுவா. அதுக்கப்புறமாக என்ன எதுன்னு கேட்கறதுக்கு, நீங்க சொன்ன மாதிரி நான் மங்காவை கண்டுபிடிச்சிட்டு அப்படிங்கிறாங்க, வாங்க உடனே பார்க்க போகலாம் அப்படிங்கிறப்போ, இளவரசி நீங்க நினைச்சோன்னா அரண்மனை விட்டு வெளியே வர முடியாது, நான் வேணா மங்காவை கூப்பிட்டு வரேன் அப்படிங்கிறப்போ, இல்லை அவங்க எப்படி உள்ள வருவாங்க, என் அம்மாவோட பர்சனல் மேட் அவங்க, என் அம்மாவோட அப்பா என் தாத்தா தானே உங்க அப்பாவை கொன்னது சூழ்ச்சி பண்ணி, அப்படி இருக்கிறப்போ அவங்க ஸ்லேவ் எப்படி அரண்மனைக்குள்ள நம்ம எந்த அடையாளத்துல கூப்பிட்டு வர முடியும்? மங்கா அப்படிங்கிற பேர் வந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணி வச்சிருப்பாங்க, மாற்றி கூப்பிட்டா கன்ஃபியூஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்காக நான் ஒரே பேரை வந்து நான் மெயின்டைன் பண்ணிக்கிறேன். அப்பதான் வந்து ஜிம்மு சொல்லுவாங்க, மங்கா அப்படிங்கிறவங்க வந்து ஒரு சின்ன ட்ரேடிங் ஹவுஸ் வந்து வச்சிருக்காங்க, நீங்க பொறுமையா இருங்க பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இங்க இளவரசர் பாடி கார்டு அனுப்பிச்சிருப்பாங்க இல்லையா சொல்லனா கூட, அந்த பாடி கார்டு வந்துட்டு கேட்கறாங்க, இளவரசர் நீங்க சொன்ன மாதிரி அந்த மங்காவை தெரிஞ்ச நபரை பாக்குற வரைக்கும் நான் போனேன், அதுக்கப்புறம் நீ திரும்பி வந்துடும் சொன்னீங்க, நான் வந்துட்டேன், ஆனா நீங்க வந்து என்ன ஃபாலோ பண்ண சொல்லியிருந்தீங்கன்னா நான் ஃபாலோ பண்ணிருப்பேன், எதுக்காக மங்காவை தேடி சொல்லனா போறாங்கிறத கண்டுபிடிச்சிருப்பேன், நீங்க என்ன ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லல அப்படிங்கிறப்போ, இல்ல நான் எதுவா இருந்தாலும் சொல்லனா கிட்ட இருந்து டைரக்டா கேட்டுக்க தான் ஆசைப்படுறேன், அதனால நான் யாரையும் அவளை ஃபாலோ பண்றதுக்கு அனுப்ப போறது இல்லை, கண்டிப்பா அவளே வந்து என்கிட்ட சொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தைரியமா இருக்காரு.
இந்த பக்கமாக ராணியை பார்க்கறதுக்காக மந்திரியார் வந்திருப்பாங்க. இளவரசியை பத்தி லைட்டா மேலோட்டமா விசாரிக்கிறதுக்கு இப்ப அந்த பொண்ணு பரவாயில்லப்பா, நல்லபடியா பேசுறா, நல்ல மரியாதையா நடந்துக்கிறா, எனக்கு பாருங்க படிக்கிறதுக்கு புக்கெல்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிருக்கா. அப்பா, நான் இளவரசியோட அம்மாவான சாவா பத்தி தெரிஞ்சுக்கணும், அவங்கள பத்தி டீட்டெயிலா சொல்லுங்க. எனக்கு கொஞ்சம் தெரியும், பட் இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும். அப்படிங்கிற சமயத்துல இந்த பக்கமாக அதை ஒரு இடத்துக்கு போகணும், அங்கதான் வந்து சாவா அவங்க அப்பா கூட இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு மங்கா கூப்பிட்டு போறாங்க. அப்படி போறப்ப மங்கா சில விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பாங்க. இப்ப இருக்கிற அரசரும் சாவாவும் உயிருக்கு உயிராக காதலிச்சாங்க அப்படின்னு ஜஸ்ட் அந்த ஒன்லைன் மட்டும் சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் மனசுல நினைக்கிறப்போ சொல்லனாக்கு கஷ்டமா இருக்கு. அப்போ அரசர், நீ உயிருக்கு உயிராக காதலிச்சியாமா? அப்போ என் அப்பா கோச்சனுக்கு நீ துரோகம் பண்ணியா? எனக்கு ஒண்ணுமே புரியலையாமா அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. இப்படி இவங்க கடத்தெருவை தாண்டி போகிறப்போ அந்த இடத்துல இருந்து குட்டி பையனை கூப்பிட்டு கோச்சுன்னு வந்திருப்பாங்க. ஆனா 2 பேரும் ஒருத்தர் பாத்துக்கிறது இல்ல. ஆனா யாரும் அங்க இருக்கிற மாதிரி 2 பேருக்குமே ஃபீல் ஆகும். இந்த பக்கமாக அதை மந்திரியார் சொல்லிட்டு போனாங்க இல்லையா, இளவரசியையும் இளவரசியோட மேடியை கண்காணிக்கிறதுக்கே ஆட்களை வைங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதனால மாஸ்டர் பெரியண்ணா சின்னண்ணாவை கூப்பிட்டு இதுக்கப்புறமாக இளவரசியோட சேம்பருக்கு தான் நீங்க வந்து பாதுகாவலர்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிக்கிறாங்க. இந்த பக்கம் இளவரசி வந்துட்டா. ஏன்னா மங்காவை பார்க்கறதுக்காக கூப்பிட்டு போனேன்னு சொன்னா இல்லையா ஜின்மு, பாடிகார்ட் ஜின்மு இளவரசி எல்லாரும் வெளியே வராங்க. இதுதான் அந்த இளவரசியோட மேடு பாத்துக்கிறா. அதுக்கப்புறமாக இவ இளவரசியை ஃபாலோ பண்ணுவானா, இளவரசியை ஃபாலோ பண்ணலைங்க. ஒரு வாட்டி சொலனாவை ஃபாலோ பண்றதுக்காக ஒரு கேங்கை வந்து ஹையர் பண்ணியிருப்பா இல்லையா அந்த இளவரசி. இப்ப அந்த ஆட்களை பார்க்க வந்திருக்கா. என்ன கேட்கறதுக்காக ஏது கேட்கறதுக்காக தெரியல. மங்கா கண்டிப்பா இன்னைக்கு வந்திருப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில தான் ஜின்மு கூப்பிட்டு வந்திருப்பாங்க. ஆனா அங்க இருக்கிற சர்வன்ஸ் வந்துட்டு இல்லைங்க, பொதுவா எங்க மேடம் பால வந்திருக்கணும், இன்னும் வரல, என்ன எதுன்னு தெரியல அப்படிங்கிறாங்க. இவங்க வெயிட் பண்றாங்க. இங்க சாவா எந்த இடத்துல அவங்க அப்பா வந்து மந்திரியாரா இருந்தப்ப வாழ்ந்துட்டு வந்துட்டு இருந்தாங்களோ அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. அங்க நின்னுட்டு சொல்லுவாங்க, இந்த மங்கா சொல்றதும் அந்த பக்கம் குயின் கிட்ட மந்திரியார் சொல்றதும் ஒரே கதையா போகுங்க, பட் பேரலா மாத்தி மாத்தி காட்டிக்கிட்டே இருப்பாங்க. நான் கோர்வையா சொல்றேன், இங்கதான் என்னோட சந்தோஷமான நாட்களை வந்து கழிச்சேன். சாவா இவ்வளவு நல்லவங்க தெரியுமா, எவ்வளவு அழகு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்குள்ளேயே கூப்பிட்டு வராங்க. எல்லாம் வந்து எரிஞ்சு பாதி பாலடைஞ்சு போய் கிடக்கு. இந்த ஊர்லயும் அவங்கதான் அவ்வளவு அழகு. எந்த ஆம்பளையா இருந்தாலும் சரி ஒரு பார்வை பார்த்தா போதும் அவங்க அழகுல மயங்கிடுவான். அது மட்டும் இல்லாம அவங்க ரொம்ப ரொம்ப நல்லவங்க. என்னை வந்து மெய்டு மாதிரி எல்லாம் பாத்துக்கல, அவங்க கூட பிறந்த ஒரு தங்கச்சி இருந்தா எப்படி இருக்குமோ அப்படிதான் என்ன பாத்துக்கிட்டாங்க. இந்த நாட்டோட அரசர் அப்போ தளபதியா இருந்தாரு, அவரும் சாவாவும் உயிருக்குற காதலிச்சாங்க அப்படின்னு இந்த கதையவே தான் அங்க மந்திரி அறுத்தா பொண்ணான குயின் கிட்ட சொல்றாங்க. இங்க மங்கா வந்துட்டு சொல்லுவாங்க, எனக்கும் சாவாக்கும் மட்டும் தெரிஞ்ச ஒரு அழகான ரகசியம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கூப்பிட்டு வருவாங்க. அந்த சமயத்துல சொல்லுவாங்க, இறந்து போன அரசரை சாவோட அப்பா தான் சூழ்ச்சி பண்ணி கொண்டுட்டாங்க. அதனால இப்ப இருக்கிற அரசர் அவர் வந்துட்டு நீங்களே சூசைட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிறாங்க. இதே கதை தான் இந்த பக்கமும் வருது. அப்ப குயின் கேட்பாங்க, என்னப்பா சொல்றீங்க, சாவாவா அரசர் அப்படி காதலிச்சாரு, தன் காதலியோட அப்பாவே நீங்களே சூசைட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசர் சொல்லிட்டாரு அப்படின்னு அதே கதை தான் அங்கேயும் வருது. இந்த பக்கம் இந்த குட்டி பையனுக்கு சாப்பிட்றதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு கோச்சனும் இந்த மாதிரி நடந்த விஷயங்களை அப்படியே யோசிச்சு பார்த்துட்டு உட்காந்துருப்பாரு. இங்க வந்து மங்கா சொல்லுவாங்க, எங்களை எல்லாம் இங்க இருந்து கைதிகளை பிடிச்சிட்டு போனப்போ நான் வந்துட்டு அந்த மந்திரியார்கிட்ட சொன்னேன், சாவா கர்ப்பமா இருக்காங்க, அந்த கர்ப்பத்துக்கு காரணம் அரசர் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா எல்லாமே வந்து வீணா போச்சு, சாவா இறந்து போயிட்டாங்க அப்படின்னு எங்கிட்டயே சொல்லிட்டாங்க அப்படின்னு ஒரு மரத்துக்கிட்ட வந்து நின்று, இதோ இங்கேதான் எனக்கும் சாவாக்கும் மட்டும் தெரிஞ்ச ரகசியம் புதைக்கப்பட்டிருக்கு அப்படின்னதும் அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பா சொல்லனா. அந்த இடத்துல வந்து குழி தோண்டிட்டு இருக்காங்க மங்கா. பக்கத்துல வந்து நம்ம சொல்லணும் ஹெல்ப் பண்ணுவாங்க. இங்க என்ன இருக்கு ஏது இருக்குன்னு கேட்டுக்கிட்டே தான் சொல்லனாவும் குழி தோண்டிட்டு இருப்பாங்க. இங்க இருக்கிறது எனக்கும் சாவாக்கும் மட்டும் தெரிஞ்ச ரகசியம். பின்னால நான் எப்படியாவது இதை எடுத்துட்டு அரசர்கிட்ட கொடுத்தணும்னு நினைச்சேன், ஆனா கொடுக்க முடியல. அவருக்கு இந்த உண்மை தெரியுமோ என்னமோ, யாரு கண்டது. இன்னைக்கு என்ன நெருப்பு பிடிச்சிட்டு இருந்தப்போ சாவா போன்னு சொல்லிட்டாங்க, என்ன வெளியே தள்ளி விட்டுட்டாங்க. அன்னைக்கு மட்டும் நான் போகாம இருந்தேன்னா கண்டிப்பா நானும் சாவாவும் பிரிஞ்சிருக்க மாட்டோம். ஆனா நெருப்பு பிடிச்ச இடத்துல இருந்து கோச்சன் எப்படியே சாவா காப்பாத்தி வெளியே கூப்பிட்டு வந்தாங்க அப்படின்னதும், யாரு சொன்னீங்க? கோச்சன், சாவா அவங்களோட வீட்டுல வந்து ஸ்லேவா வேலை செஞ்சவர் தான் கோச்சன். அந்த கோச்சன் தான் நெருப்பு பிடிச்சப்போ சாவாவை அவங்க முதுகுல வந்து காப்பாத்தி தூக்கிட்டு போனாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே நிலத்தரமாடி போயிடுற சொல்லனா ஓரளவுக்கு கொஞ்சம் புரிய ஆரம்பிக்குது. இப்படி குழி தோண்டிட்டு இருந்தாங்களே அந்த இடத்துல இருந்து ஒரு பெட்டி கிடைக்குது. இங்க சீனை கட் பண்ணா இங்க தன்னோட அப்பாவான மந்திரியார் கிட்ட இருந்து எல்லா கதையும் ராணி கேட்டுக்கிட்டாங்க. ராணிக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுது. பாவம், சாவோ எவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்திருக்காங்க, அரசர் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்திருக்காங்க. அந்த பொண்ணு இப்போ இளவரசி சுபேக்காவே இருக்கா இல்லை அந்த தங்கச்சிக்காரி, அவளும் பாவம் தான். இப்பதான் அவங்க அப்பாட்ட வந்து சேர்ந்திருக்கா. அந்த பொண்ணு ஏதோ முன்ன பின்ன தப்பு பண்ணாலும் நான் தான் மன்னிச்சு நடந்துக்கணுப்பா அப்படின்னு சொல்ற சமயத்துல எல்லாத்தையும் இவர் சொல்லிட்டாரே தவிர்த்து மந்திரியாருக்கு இன்னும் அந்த கில்ட் இருக்கதான் செய்யுது. சாவாவை பத்தின உண்மை, அவங்க பிரெக்னண்டா இருக்காங்கிற உண்மை அப்படிங்கறத நான் அரசர்கிட்ட சொல்லல. அதுக்கான கர்மாவா தான் நான் இன்னைக்கு அனுபவிக்கிறேன் போல இருக்கு. ஏன்னா இப்போ இந்த தங்கச்சிக்காரி ஒரு சில விஷயங்கள் சொல்றப்போ மந்திரியார சந்தேகப்படுறது, ஜெயிலுக்கு போடுறது அப்படின்னு சொல்லிட்டு அரசர் பண்றாரு இல்லையா, இதெல்லாம் அதுக்கான கர்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. இந்த பக்கம் கோச்சனை தான் காட்டுறாங்க. அந்த பையன் மடியில படுத்து தூங்கிட்டு இருப்பான். சாவா பத்தின நினைப்பெல்லாம் நினைச்சு முடிச்சதுக்கு அப்புறமாக அன்னைக்கு வேட்டைக்கு போன சமயத்துல 2 பேரும் டீல் போட்டிருப்பாங்க இல்லையா, நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா உங்களை நான் பேலஸு கூப்பிட்டு போறேன் ஜின்மோ சொல்லியிருப்பாங்க. ஒருவேளை நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னா உங்க உடம்புல இருக்க தழும்புகளை பத்தின கதை என்ன, அது எப்படி ஆச்சு அப்படிங்கிறத சொல்லுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ கோச்சன் ஜெயிச்சதுனால
நீங்கள் வின் பண்ணிட்டீங்க, ஸோ கண்டிப்பாக நான் உங்களை பேலஸ்குள்ளே கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்மோ சொல்லியிருப்பாங்க. இப்போ அதை தான் யோசிச்சுட்டு தூங்கிட்டு இருக்க அந்த குட்டி பெண்ணை தூக்கி கொண்டு உள்ளே படுக்க வைக்கிறாரு. இங்கே ஒரு பெட்டி கிடைச்சது இல்லைங்களா, அதுக்குள்ளே இருந்தது குழந்தைக்கான துணி. அதை பார்த்துட்டு சொல்லனா, குழந்தைங்க போட்டுக்கிற துணி அப்படிங்கிறாங்க. ஆமாம், இதில் இருக்கிற எம்ப்ராய்டரி எல்லாமே சாவா அவங்க கையால் போட்டது. சாவா ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிறது அவங்கள பெற்ற அப்பாவுக்கு கூட தெரியாது, எனக்கும் சாவாக்கு மட்டும்தான் தெரியும். நடக்கக்கூடாத பல விஷயங்கள் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமாக நான் தான் அதை மந்திரியார்கிட்ட சொன்னேன். நான் அரசர்கிட்ட அவர் சொன்னாரா இல்லையா அப்படிங்கிறது கூட தெரியல அப்படிங்கிறாங்க. சொல்லனாக்கு கொஞ்சம் கொஞ்சம் புரியுது. ஸோ நம்ம அப்பாவான கோச்சன் கூட சேர்ந்து வாழ்றதுக்கு முன்னாடியே அரசரை காதலிச்சிருக்காங்க, அதனால ப்ரெக்னெண்ட் ஆயிருந்திருக்காங்க அப்படிங்கிறது புரியுது. மங்க அப்படியே ஃபீல் பண்ணிட்டு பேசுவாங்க. அந்த குழந்தை இருக்கா என்னங்கிறது கூட எனக்கு தெரியல, என்னால் சாவையும் கண்டுபிடிக்க முடியல, சாவை காப்பாற்றி கூப்பிட்டு போன கோச்சனையும் கண்டுபிடிக்க முடியல. ஆனால் சாவாக்கு குழந்தை பிறந்திருந்தா அந்த குழந்தைக்கு கண்டிப்பாக இந்த வருஷத்தோடு 21 வயசு பிறந்திருக்கும். அப்படிங்கிறப்போ சொலனாக்கு திக்குன்னு ஆயிடுது. ஏன்னா சொலனாக்கு தான் அந்த வயசு நடந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட எல்லாமே சொலனாக்கு புரிஞ்சிருச்சு. ஆனாலும் எதுமோ ஒன்று வந்து அவளுக்குள்ள டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கு. இந்த பக்கமாக மங்காவை பார்க்கறதுக்காக போனாங்க இல்லையா, ஜின்மோ வந்துட்டு இந்த தங்கச்சிக்காரி கூப்பிட்டு போனாங்க, பார்க்க முடியல. ஆனால் அவள் கொஞ்சம் பதட்டமா இருக்கா. ஏன் பதட்டமா இருக்கா? மங்காவை இன்னைக்கு பார்க்க முடியலன்னா அவங்க வந்து ட்ரிப்புக்கு போயிருக்காங்களா, வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம்ல. ஆமாம், ஆனால் அதுக்குள்ளே அவள் பார்க்காம இருக்கணும். எங்கள் அக்கா பார்க்கறதுக்குள்ள நான் பார்க்கணும் மனசுக்குள்ளே சொல்லிக்கிறா. ஏன் பதட்டமா இருக்க, உட்கார அப்படின்னு சொல்லிட்டு ஜின்மோ சமாதானப்படுத்துவான். இந்த பக்கம் சொலனாக்கு பயங்கரமா அழுகழுகியா வரும். அப்போ நம்ம அப்பா கோச்சன் கூட சேர்ந்து வாழ்றதுக்கு முன்னாடியே அரசரை வந்து காதலிச்சிருக்காங்க, அதன் மூலியமா அம்மா கர்ப்பமா இருந்திருக்காங்க. அப்போ நாம தான் அரசரோட குழந்தை அப்படிங்கிற அளவுக்கு சொலனாக்கு புரிஞ்சு போச்சு. அளவே ஆரம்பிச்சிட்டா. மங்கா கேட்பாங்க, நீ ஏமா அழற அப்படிங்கிறதுக்கு இல்லை, இந்த கதையை கேட்க கேட்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதை பாருங்க, இந்த குழந்தையோட துணி இருக்கு இல்லையா, அதை என்கிட்ட கொடுங்க. நாங்கள் கண்டிப்பாக வந்துட்டு சாவை தேடி கண்டுபிடிக்கிற பணியில தான் இருக்கோம். அப்படி உங்க கிடைச்சாங்கன்னா நாங்கள் கொடுத்துடுறோம். நிஜமாவாமா கொடுத்துடுவியா? ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. அந்த பாக்ஸை வாங்கிக்கிட்ட சொல்லனாக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா சாவா உயிரோடு இல்லை, அதை மங்கா கிட்ட சொல்லவும் முடியலை. சாவாவை தானே தேடிட்டு இருக்கேன், அவங்க கிடைச்சது நானே கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு மங்காக்கு வாக்கு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அங்கிருந்து மங்கா கிளம்ப போறப்போ சொல்லணும் சொல்லுவாங்க, இதுக்கப்புறமாக நீங்க தலைமறைவு வாழ்க்கை வாழ வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போ சாவா, கண்டிப்பா நான் வந்து அவங்களை கண்டுபிடிப்பேன். சரிம்மா, நான் உன்னை நம்புறேன், கண்டிப்பா உங்ககிட்ட இருந்து தகவல் வரும் அப்படின்னு நான் காத்துட்டு இருக்கேன் அப்படின்ட்டு உங்க குதிரை ஏறி போறப்போ திரும்பி மங்கா சொல்லுவாங்க, என்னன்னு தெரியலம்மா, உன்னை பார்த்தோன்னா படப்பட நிறைய விஷயங்களை பேசிட்டேன். ஆனா ஒண்ணு மட்டும் உண்மை, சாவா வந்து துரோகி கிடையவே கிடையாது. அவங்க அப்பா பண்ண சூழ்ச்சி சாவாக்கு தெரியவே தெரியாது. 20 வருஷமாய் மனசுல இருந்த பாரம் உங்ககிட்ட பேசினதுக்கு அப்புறம் இறங்குச்சு அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் சொல்லணும் உட்காந்து பயங்கரமா அழுவா. அவளுக்கு நல்லாவே தெளிவா தெரிஞ்சு போச்சு, இது நீ எனக்காக போட்ட எம்ப்ராய்டரி ட்ரெஸ் தானமா. ஏன்னா பெண் குழந்தை பிறக்கணும் வந்து சாவா ஆசைப்பட்டிருப்பாங்க. ஆனா ஒருவேளை பிறக்கிறது பையனா இருந்துட்டு என்ன பண்றது, பொண்ணா பையனான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த செரி பழத்தோட டிசைனை போட்டவங்க கடைசியில் அதை எடுத்துட்டு மானோட டிசைன் போட்டிருப்பாங்க. அந்த ட்ரெஸ்ஸை பார்த்துக்கிட்டு சொல்லணும் அழுதுட்டு இருக்கா. அம்மா, நீ வந்து அரசரை காதலிச்சிருக்க, 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருந்திருக்கிறீங்க. ஆனா அந்த சமயத்துல என்னமோ நடந்து போச்சு. நீ அரசரோட குழந்தைய என்ன வயிற்றுல சுமக்க ஆரம்பிச்ச. சில காலத்தோட கோலத்தால நெருப்புல மாட்டிக்கிட்ட உன்னை அப்பா கோச்சன் காப்பாத்திருந்திருக்காரு. அதுக்கப்புறமா தான் 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்திருக்கீங்க. நான் கோச்சன் அப்பாவை எப்பவுமே மனசார அப்பான்னு தான் கூப்பிட்டுருக்கேன், எப்பவுமே நீங்க தான் எனக்கு அப்பா அப்படின்னு சொல்லிட்டு கோச்சனையும் நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுவா. இங்க அரண்மனையில நிறைய வேலை இருந்தாலும் இளவரசருக்கு சொலனா மேலதான் ஞாபகமா இருக்கு. அவன் எப்ப திரும்பி வருவான்னு தெரியலையேன்னு சொலனா பத்தி யோசிச்சுட்டு இருக்காரு. இந்த பக்கம் இதுக்கப்புறமாக இளவரசியோட சேம்பர்ல தான் நீங்க 2 பேரும் காவலாளிகள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியனாக்கும் சின்னனாக்கும் பொறுப்பு கொடுத்துட்டாங்க. ஆனா இளவரசி இப்போ இளவரசிக்கான சேம்பர்ல இல்ல அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா தெரியலாங்கிறது கூட தெரியாது. ஆனா இந்த பக்கம் இளவரசி யாருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா, மங்காக்காக. அது மங்காவோட இடத்துலயே. மங்கா நைட்டு தான் ரிட்டர்ன் ஆகுறாங்க. உங்களுக்கான கெஸ்ட் வந்து வெயிட் பண்றாங்க அப்படிங்கிற புள்ள வந்து பாக்குறாங்க. என்னதுன்னு கேட்கறதுக்கு, நாங்க அரசாங்க அதிகாரி, இந்த மாதிரி சாவாவை பத்தி அவங்க வீட்டுல இருந்த ஸ்லேவ்ஸ் எல்லாம் ஓடி போனாங்க இல்லையா, அதை பத்தி விசாரிக்க வரும் அப்படிங்கிறப்போ ஏற்கனவே ஒரு அதிகாரி வந்தாங்க, நான் அவங்க கிட்ட எல்லாத்தையும் பேசிட்டேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. உடனே இது தங்கச்சிக்காருக்கு புரிஞ்சு போச்சு. யார்கிட்ட பேசுனீங்க? என்னங்க நீங்களே அரசாங்கத்துல இருந்து தான் வரீங்க, அரசு அதிகாரி உங்களுக்கு தெரியாது அப்படின்னு கேக்குறாங்க. சரி, உங்ககிட்ட வந்து பேசுனது பொண்ணா, கிட்டத்தட்ட அவளுக்கு ஏன் வயசு இருக்குமா அப்படிங்கிறப்போ, ஆமா கூட குறைய உங்க வயசு தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. அவ்வளவுதான், இதுக்கப்புறமா இங்க விசாரிக்கிறதுக்கு பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல, கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சிக்காரி சொல்லிடுவா. ஜின்முக்கு ஒன்றும் புரியல, தங்கச்சிக்காரி கூடவே வந்துடுவான். ஆனா ஜிம்மோட பாடி கார்டு மட்டும் மங்காவை மிரட்டிட்டு வருவாங்க. நாங்க வந்தது பேசினது என்னென்ன கேட்டோங்கிறது யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு வருவாங்க. ஆனா தங்கச்சிக்காரி பயங்கரமா தடுமாறி போயிருக்கா, சரியா நடக்க கூட முடியல. ஜின்மு தான் தங்கி பிடிப்பாரு. ஜின்மோக்கு புரியுது இவ ஏதோ ஒண்ணு டிஸ்டர்பா இருக்கான்னு, அதை அவ சொல்லவும் மாட்டேன்றா. தன்னோட இடத்துல அவளோட மெய்டை தானே தங்கச்சிக்காரி வந்து பிரின்சஸ் மாதிரி வச்சுட்டு போயிருந்திருப்பா. அவகிட்ட வந்து யாராவது என்ன பார்க்க வந்தாங்களா அப்படின்னு கேட்கறதுக்கு, யாரும் வரல இளவரசி அப்படின்ட்டுருவாங்க. அதுக்கப்புறம் தங்கச்சிக்காரி இடியே விழுந்த மாதிரி உட்காந்துட்டு இருப்பா. அது இந்த மேடு தள்ளி நின்று பார்த்து சிரிப்பா ரசிப்பா. எப்ப இவளை கவுக்கலாம் அப்படின்னு அவ வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கப்புறமாக குயினுக்கு எப்பவுமே இவ படிக்கிற புக்ல ஏதாவது கொண்டு கொடுக்கறது வழக்கம். அப்படி கொடுக்குற சமயத்துல உங்களோட மேடு சொலனாவை இப்பெல்லாம் பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே லைட்டா விசாரிக்கிறா. இல்ல, இளவரசருக்கு ஏதோ வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இளவரசர் சேம்பருக்கு தான் நான் அனுப்பிச்சு வச்சிருக்கேன். நீயம்மா உடனே போற, கொஞ்சம் உட்காரு பேசிட்டு போலாம் அப்படின்னு சொல்றாங்க.
இந்த பக்கம் சொல்லனா அரண்மனைக்குள்ளேயும் வந்துட்டா. இளவரசர் எப்போன்னுல காத்துட்டு இருந்தாரு. உடனே சொல்லனா அவ கையோட கூப்பிட்டு வந்து, நான் ஒரு ஓவியம் வரைஞ்சிட்டு இருந்தேன், இல்லை அதை கம்ப்ளீட் பண்ணிட்டேன், இதை பாரு அப்படிங்கிறாங்க. என்ன 2 பேர் நிக்கிற மாதிரி இருக்கே இளவரசரி அப்படிங்கிறப்போ, ஒன்னு நான் இன்னொன்னு நீ அப்படிங்கிறாங்க. ஆனா அந்த பொண்ணு அழகா இருக்கிற மாதிரி இருக்கே. ஆமா சொல்லனா, எனக்கு நீ அழகுதானே அப்படிங்கிறாங்க. சொல்லனாவுக்கு தெரியுது இல்லையா, நம்மளுக்கு அரசர் அப்பா அப்படின்னா அப்போ இளவரசர் நம்மளுக்கு வந்து அண்ணன் முறை தானே ஆகுது. அப்படியே மைண்டுக்குள்ள விழுந்த சமயத்துல சரி மங்க போய் பாத்தியா வந்தியா என்ன பேசினேன், அவன் இது என்ன பாக்ஸ் அப்படிங்கிறப்போ டக்குன்னு எடுத்து வச்சுக்கிட்டு, அச்சோ நான் லேட் ஆயிடுச்சு, நான் வந்து குயினை தானே பார்க்க போகணும், அப்புறமா பேசலாம் இளவரசர் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அங்கிருந்து வந்துருவா. அதுக்கப்புறமாக ராணியை பார்க்க வர்றப்போ, ராணி தான் புக் படிச்சுட்டு இருக்காங்க, அங்கதானே கொஞ்ச நேரம் உட்காரமா பேசலாம்னு சொல்லிட்டு தங்கச்சிக்காரி உட்கார வச்சிருப்பாங்க, அவளும் அங்க இருக்கா. சொல்லனா வந்து ராணிக்கு மரியாதை செலுத்துற சமயத்துல என்ன சொல்லணும்னு பார்க்கவே முடியலையே, அது மட்டும் இல்லாம ராணிக்கு தானே நீ மேடு, அப்புறம் இதுக்கு இளவரசர் உனக்கு வேலையெல்லாம் கொடுக்குறாரு அப்படிங்கிற சமயத்துல ராணி தான் சொல்லுவாங்க, இல்ல நான் தான் அனுப்பிச்சு வச்சு இதுல என்ன இருக்கு அப்படிங்கிறாங்க. சொல்லனாவும் சொல்லுவா, இதை பாருங்க நான் இங்க பணிப்பேன், யார் எனக்கு வேலை கொடுத்தாலும் செய்யறதா என் வேலை அப்படிம்பாங்க. அப்படியா, ராணிக்கு சில விஷயங்கள் கொடுக்கணும், அது என் சேம்பர்ல இருக்கு, என் கூட வரையா அவனுக்கு எடுத்து கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் வெளியே கூப்பிட்டு, இளவரசருக்கு நீங்க அதிக உதவி பண்றீங்க போல இருக்கு அப்படிங்கிறாங்க. அதுவும் பின்னாடி இருக்கிற மற்ற பணிப்பெண்கள் இந்த தங்கச்சிக்காரி அனுப்பிச்சுட்டு தான் கேட்பா. ஏமா அதுல ரொம்ப கியூரியஸா இருக்கே, என்ன எதுன்னு தெரிஞ்சுக்கணுமா, நான் யாரை போய் பார்த்தேன் பேசினேன் கொண்டேன்னு உனக்கு தெரியணுமா, கண்டிப்பா சொல்றதுக்கு நான் தயாரா தான் இருக்கேன், ஆனா இந்த இடத்துல இல்ல, நான் சொல்ல போற விஷயத்த இந்த இடத்துல கேட்கறதுக்கு நீ விருப்பப்பட மாட்டா அப்படின்னு சொல்றப்ப தங்கச்சிக்காரிக்கு கொஞ்சம் கொஞ்சம் புரியுது. தனியா மீட் பண்ண வர்றா, அங்க கூட அவளுக்கு கொஞ்சம் திக்கு திக்குன்னு தான் இருக்கும். ஆனா மனசை தடைப்படுத்திட்டு வந்து உட்கார்றப்போ சொல்லனா அந்த பாக்ஸ் எடுத்து காட்டுவா. இதுல இருக்கிறது நம்ம அம்மா அவங்களோட ஃபர்ஸ்ட் குழந்தைக்காக அந்த எம்ப்ராய்டரி போட்டது, பிறக்கிறது ஆனா பொண்ணா அப்படின்னு தெரியல அப்படிங்கிறதுக்காக தான் மானோட எம்ப்ராய்டரி போட்டிருப்பாங்க. எனக்காக அரசர் அம்மாவை காதலிச்சாங்க, என்ன பெத்தெடுத்தாங்க, அதுக்கப்புறமாக நம்ம அப்பா கோச்சன் கூட சேர்ந்து வாழ்ந்தாங்க. இது எல்லாமே உனக்கு தெரியும். அது மட்டும் இல்லாம ஃபேக் பிரின்சஸா போனப்போ அந்த ஜெயில எனக்கு என்ன நடக்க போகுதுன்னு உனக்கு தெரியும். எல்லாமே தெரிஞ்சிருந்து என்னோட ஐடென்டிட்டி நீ எடுத்துக்கிட்டு என்னை யார் என்னன்னு தெரியாம அம்போன்னு விட்டுட்டு இங்க வந்து இளவரசியா மாறிட்டு அம்மாவை அசிங்கப்படுத்தி அப்பாவை அசிங்கப்படுத்தி என்கிட்ட போய் சொல்லி இதெல்லாம் எதுக்கடி பண்ண அப்படின்னு சொல்லி கத்தி கேட்பாங்க. இதெல்லாம் உனக்கு யாருக்கா சொன்னா, மங்கா தானே அப்படிங்கிறப்போ, நான் மங்காவை தான் தேடி போனேன் பேசினேங்கிறது உனக்கு எப்படி தெரியும், எப்படி தெரியாம இருக்கும், நான் யாரை பார்க்குற கொள்றேன் அப்படிங்கிறதெல்லாம் நீ தெரிஞ்சு வச்சுக்கணுமே, அப்பதானே எனக்கு உண்மை தெரியாம நீ பார்த்துக்க முடியும் அப்படிங்கிறாங்க. சொல்லு எதுக்கு இத்தனையும் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அதட்டி கேட்குறாங்க. ஆனா இவர் பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பா பாருங்களே. ஓ உனக்கெல்லாம் தெரிஞ்சிருச்சக்கா, நான் தான் சொன்னேன் இல்லையா, நம்ம அம்மா தான் அரசரோட உயிருக்கு உயிரான காதலி, அம்மாவை நான் பார்க்கறப்ப எனக்கு தோணும் இப்படி ஒரு வாழ்க்கை அம்மா வாழ வேண்டியவளே கிடையாதே, அம்மாவை பார்க்கறதுக்கு பெரிய இடத்து போன மாதிரி தெரியுது, எனக்கு யோசனை வந்துகிட்டே இருந்தது, இப்பெல்லாம் தெரிஞ்சிருச்சுல அப்படிங்கிறப்போ, தெரிஞ்சிருச்சு ஆனா இளவரசி சுபேக்கா நீ இல்லைன்னா அப்படின்னு சொன்னது அப்படியே முகமே மாறிடும். அப்போ உனக்கு இந்த இளவரசி பட்டம் வேணுமா சொல்லனாக்கா அப்படின்னு கேட்டது வருமே சொல்லனாக்கு கோவம். சி வாய மூட்ரி, என்ன நினைச்சிட்டு இருக்க, உன்னோட பேராசைக்காக நாம இவ்வளோ வருஷமா வாழ்ந்த அந்த குடும்பத்துக்கே நீ துரோகம் பண்ணிருக்க, உன்னை காணும்னு சொல்லிட்டு என் உயிரை விட்டு தேடினேன், உன்னை காப்பாற்றணும் உன்னை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பேன்ல வந்து சேர்ந்தேன், இவ்வளோ கஷ்டங்களை தாண்டி நான் வந்திருப்பேன் தெரியுமா, இதுக்கப்புறம் நான் அமைதி இருக்க போறது கிடையாது, நான் அரசர் கிட்ட போய் எல்லா உண்மையும் சொல்ல போறேன் அப்படிங்கிறப்போ, அவர் என்ன கொல்லுவாரு, நான் சொன்ன போய்க்காக பரவாயில்லையா, ஆனா நான் அரசர் கிட்ட கெஞ்சுவேன், எல்லா உண்மையும் சொன்னதுக்கு அப்புறமாக கண்டிப்பா அரசருக்கும் மேல கோபம் வரும், ஆனா நான் எப்படியாவது கெஞ்ச ஒரு மனசை நான் மாத்திடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போறப்போ, எனக்கு இதுதான் உங்ககிட்ட பிடிக்காதது, எப்ப பார்த்தாலும் ஒரு வீடு கொஞ்சம் துணி இருந்தா சந்தோஷப்பட்டுக்கிறேன், ஆனா நான் அப்படி கிடையாது, எனக்கு எல்லாம் வேணும், எல்லாரோடவும் நான் மேல இருக்கணும், அதுக்காக இத்தனையும் பண்ண அப்படிங்கிறாங்க. இல்ல இதுக்கு மேல பொறுமையா இருக்கவே முடியாது, நீ ரொம்ப ரொம்ப தப்பான பாதையில போய்கிட்டே இருக்க, எனக்கு தெரியும் நீ பேராசை பிடிச்சவன் சொல்லிட்டு, ஆனா பேராசை பிடிச்சவளா இருந்தாலும் தங்கச்சி நல்லவளா இருந்தா, ஆனா இப்ப முன்னாடி இருக்கிற உன்னை பார்க்கவே எனக்கு சகிக்கல, இன்னும் நீ என்னெல்லாம் பண்ண காத்துட்டு இருக்க அப்படிங்கிறது எனக்கு புரியல, எனக்கு நடந்த பல ஆபத்துகள் நீயே வேணும்னு மாட்டி விட்ட மாதிரி எனக்கு தோணுது, நான் எப்பவே போய் சொல்ல போறேன் அப்படிங்கிறப்போ, அப்போ இளவரசர் அப்படின்னு சொன்னது சொல்லணும் அப்படியே ஸ்டன்னா நின்றுடுவா. நான் ஒன்று சொல்லட்டுமா, ஃபேக் பிரின்சஸா நீ அங்கே போய் மாட்டிக்கிட்டதுக்கு அப்புறமாக உன்னை அரசர் கைவிட்டுற முடிவுக்கு வந்துட்டாரு, ஏன்னா நான் தான் உண்மையான பிரின்சஸ்ன்னு வந்து அங்கே தெரிஞ்சதும் இதுல யார் உண்மையான இளவரசி அப்படின்னு காட்டி கொடுக்க வேண்டிய ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறமாக அரசருக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம இருந்தார். ஆனா அப்போ இளவரசர் ஓடி வந்து அவ எனக்கு சொந்தமானவ, அவ எனக்கானவ அப்படின்னு சொல்லிட்டு உன்னை காப்பாத்துறதுக்காக போராடினார் தெரியுமா. அது மட்டும் இல்லாம உனக்கும் இளவரசருக்கு இடையில இருக்கிறது என்ன ஏதுங்கிறதுன்னு யாரும் கண்டுபிடிக்காம யாருக்கும் அரசல் புரசலா கூட தெரியாம இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கியா, நல்லா தெரியும், இளவரசர் உனக்கு அண்ணா, இப்ப அரசர்கிட்ட சொல்லு, கண்டிப்பா அரசர் என்ன கொல்ல கூட வந்து தயங்க மாட்டாரு, ஆனா உனக்கும் இளவரசருக்கும் இடையில இருக்கிறது தெரிஞ்சதுன்னா இளவரசர் எப்படி ஸ்தம்பிச்சு போய் நிப்பாரு, அது அரசர் எப்படி ஏத்துப்பாரு, அதுக்கப்புறம் ஊருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கார்னர் பண்ணிட்டு வந்துருவா. என்னதான் சொல்லனா கிட்ட தைரியமா பேசிட்டாலும் தனியா உட்கார்றப்போ சொல்லணும் சொன்ன வார்த்தை சுருக்கு சுருக்குன்னு குத்திக்கிட்டே இருக்கு. அம்மாவோட நல்ல பேர் இப்படி கலங்கப்படுத்திட்டேடி, கொகையில வச்சு அம்மா ஏதோ உங்ககிட்ட உண்மையெல்லாம் சொன்னாங்க, நீ வந்து சோல்கி கிடையாது, நீ கோச்சனோட பொண்ணு கிடையாது, அரசரோட பொண்ணு, உன் பேரு சுபேகா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொன்னாங்கன்னு சொன்னியே, பச்சை போய் தானே, நானும் நினைச்சதா கண்டிப்பா அம்மா உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லியிருக்கணும்,
அம்மா சொன்ன தகவல் எடுத்துக்கிட்டு நீ வந்து இங்க உட்காந்துருக்க அப்படிங்கறதுல அவளுக்கு சுருக்கு சுருக்குன்னு குத்திட்டு தான் இருக்கு. அதே மாதிரி தான் சொல்லனாவுக்கும். இப்போ நம்ம போய் சொன்னோம் அப்படின்னா அரசர் வந்து நம்மளை கண்டிப்பா பொண்ணா ஏத்துப்பாரு, நம்ம எல்லாம் உண்மையும் சொல்லிடுவோம். ஆனா அதுக்கப்புறம் இது தெரிய வரப்போ இளவரசர் நம்ம தங்கச்சியை காதலிச்சிருக்கோம்னு நினைச்சிட்டு அவரோட மனசு என்ன பாடுபடும், நாளை பின்ன அரசருக்கு இது தெரிய வந்து அவர் மனசு என்ன பாடுபடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லனாக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கு. இந்த பக்கம் பெரிய நாவி சின்ன நாவியும் மாஸ்டர் கூப்பிட்டு கேட்பாங்க, இளவரசியோட சேம்பர்ல தானே இருக்கீங்க, ஏதாவது வந்து ஃபிஷியா தெரியுது அப்படிங்கிறப்போ எங்களுக்கு எதுவுமே தெரியுது இல்லைங்க, நாங்க பாட்டுக்கு காவல் கிடைக்கிறோம் அவ்வளவுதான், மற்றபடி எங்களுக்கு சந்தேகப்படுற அளவுக்கு எந்த ஒரு நடமாட்டம் இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. அந்த அரசர் லீ இருக்காரு இல்லையா, அவர் நாட்டுக்கு ஒரு ஸ்பை அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அரசர்கிட்ட பேசிட்டு இருக்கேன், ஆனா யார் அனுப்புறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மந்திரியார் வந்து தாலம் கிட்ட சொல்றப்போ சொலனாவை அனுப்பலாமே, சொலனா ஃபேக் பிரின்சஸா பக்காவா போனா, இந்த இளவரசி தங்கச்சிக்காரி வந்து குட்டையை குழப்பம் இருந்தா பக்காவா இருந்திருக்குமே. ஆமா, இதை நான் வந்து சொல்லாம இருப்பேனா, எனக்கு அதான் ஃபர்ஸ்ட் ஞாபகம் வந்துச்சு. நான் சொலனாவை சொல்லவும் செஞ்சேன், ஆனா அரசர் தான் வேண்டான்னு மறுத்துட்டாரு. ஏன்னா குயின் கிட்ட சொலனா வந்துட்டு ரொம்ப நல்ல விதமா இருக்கா, குயின் வந்து சொலனா பக்கத்துல இருக்கிறத விரும்புவாங்க, சந்தோஷப்படுவாங்க, அதனால சொலனாவை பிரிச்சு அனுப்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாருங்கிறாங்க. எப்படி அரசர் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு தாலுமுக்கு புரியல. இந்த பக்கம் ராணிக்கு ட்ரெஸ் எல்லாம் பண்ணி விட்டு இருக்கிறப்ப ராணி கேட்பாங்க, சொலனா முகல் என்ன வெளுத்து போயிருக்கு, ரொம்ப வாட்டமா இருக்கே, என்ன எதுன்னு கேட்கறதுக்கு, இல்ல ராணி ஒரு கனவு கண்டேன், அது எனக்கு வேண்டியவங்கள நான் இழந்துட்ட மாதிரியான கனவு, அதுலேருந்து என்னால் மீண்டு வரவே முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படிங்கிறாங்க. யாராவது கிட்ட மந்திரிச்சு கயிறு கட்டிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கிருந்து கிளம்புறப்போ மெய்டு கிட்ட கேட்பாங்க சொல்லனா, அங்க இளவரசரும் இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆமான்னு சொன்னதும் இளவரசரை பாக்குறத அவாய்ட் பண்ணுன்னு சொல்லனா நினைக்கிறா. அதுக்கப்புறமா தங்கச்சிக்காரி தான் காட்டுறாங்க, அரசர் ஏதோ சாப்பிட்றதுக்கு என்னமோ கூப்பிட்டு விட்டு இருந்திருப்பாரு, அதுக்காக போலாம் அப்படிங்கிறப்போ ராணி வருவாங்களா, ராணியோட மெய்டு வருவாங்களா அப்படின்னு நல்லா விசாரிச்சுட்டு தான் வர்றா. அங்க வந்துட்டு ஒரு வணக்கத்தை வச்சுட்டு நக்கலா பாப்பாங்க பாருங்க சொல்லனாவ இந்த தங்கச்சி, அதனால என்ன ஒன்னும் பண்ண முடியாதுடி அப்படிங்கிற மாதிரி அந்த பார்வைக்கான அர்த்தம் இருக்கும். அதுக்கப்புறம் சாப்பிட்டு கிளம்புற சமயத்துல இளவரசர் பாப்பாரு, அரசரே நிறைய பெட்டிஷன் வந்திருக்கு போல இருக்கு அப்படிங்கிறப்போ டக்குன்னு சொல்ல நான் வந்து அந்த பெட்டிஷன்ஸை நீங்க படிக்கிறதுக்கு நான் உதவட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருவாங்க. அப்படி அதிக பிரசங்கத்தை நம்ம கேட்கக்கூடாது. குயினோட மெய்டு வந்து ஏன் இப்படி பேசுறேன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஆனா இளவரசர் இருந்துட்டு ஆமா சொல்லனாவை வச்சுக்கோங்க, சொல்லனா ரொம்ப கிளவரான பொண்ணு, அவ கண்டிப்பா உங்களுக்கு வந்து நல்லாவே ஹெல்ப் பண்ணுவா, இவ்வளோ பெட்டிஷன்ஸ் படிச்சு முடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும் அப்படிம்பாங்க. ஆனா தங்கச்சிக்காரிக்கு பயம் வந்துடுச்சு, ஐயோ இவ்வளவு விட்டா பெட்டிஷன் படிச்சு காட்டுற நேரத்துல நம்மளை பத்தி தான் போட்டு கொடுத்துட்டு என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அரசரே என்ன அனுமதிங்க, நான் உங்களுக்கு பெட்டிஷன் படிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்ற சமயத்துல குயின் இருந்துட்டு நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்கியம்மா டெய்லி கொஞ்சம் நேரம் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நம்ம 2 பேரும் சேர்ந்து புக் படிக்கலாம், இந்த வேலையை சொல்லனா பாத்துக்குவோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ராணியே சொன்னதுக்கு அப்புறமாக இவளால ஒன்னும் பண்ண முடியறது இல்ல. வெளியே வர்றப்ப கூட சொல்லனா ஒரு முறைச்சிட்டு தான் போவா. சொல்லனா அரசர் எழுதுறதுக்கான மைய அரைச்சிட்டு இருப்பாளா. அந்த சமயத்துல அரசரை பாக்குறப்போ நாம இவர் அப்பான்னு கூப்பிட்டுருக்கோம், ஃபேக் பிரின்சஸா இருந்தாலும் நாம தான் இவரோட உண்மையான மகள், நாம தான் இந்த நாட்டோட உண்மையான பிரின்சஸ், ஆனா ஃபேக்குன்னு நாம நினைச்சுக்கிட்டு அந்த அடையாளம் நம்மளுக்கு கிடைச்சிருந்திருக்கு அப்படின்ட்டு பார்க்க ரொம்ப கஷ்டமா இருக்குமா. கடைசியில சொல்லிடுவா, அரசரே இந்த வருஷத்துல எனக்கு 21 பிறக்குது. சொல்லனா எனக்கு தெரியும், நானும் இளவரசியும் ஒரே கிராமத்தை சேர்ந்தவங்க. ஆமாமா தெரியும், அது மட்டும் இல்லாம அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறப்போ டக்குன்னு அதுக்கு மேல பேச முடியல, ஏன்னா உண்மையை சொல்லலான்னு தான் வந்து சொல்லணும்னு நினைச்சிருப்பா. நான் அதுக்கு மேல பேச முடியாம கண்ட்ரோல் பண்ணிக்கிறா. ஏன்னா எனக்கும் இளவரசருக்கும் இடையில இருக்கிற உறவு அப்படிங்கிறது நிறைய பேருக்கு கொஞ்சம் அரசல் புரிசலா தெரிஞ்சிருச்சு. இப்போ நான் தான் உண்மையான சுபேக்கா அப்படின்னு சொன்னா அது என்ன ஆகுமோ ஏதாகுமோ அப்படிங்கிற பயம் வந்துடுச்சு. ஏன்னா இந்த பயத்தை கொடுத்தவ தங்கச்சிக்காரி தான். அதனால சமாளிச்சுக்கிட்டு ஒன்னும் இல்ல அரசரே, உங்களுக்கு உதவி பண்றதுக்கு என்ன அனுமதிச்சதுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அதோட விட்டுட்டு அதுக்கப்புறம் சோகமா வெளியே வர்றப்போ தங்கச்சிக்காரி வந்து உனக்கான டைம் நல்லபடி யூஸ்ஃபுல்லா யூஸ் பண்ணிக்கிட்ட போல இருக்கு அப்படிங்கிறாங்க. ஆமா இளவரசி, ஆனா அரசரோட நம்பிக்கைக்கான துரோகத்தை நான் அவருக்கு கொடுக்க விரும்பல, இதுக்கு மேல எனக்கு உங்ககிட்ட பேச விருப்பம் இல்லை, நாங்க இருந்து போயிடுவா. அப்படியே தங்கச்சி கடைசித்தா நிப்பாளா. இது ஜின்மாவும் பாடி கார்டு பாத்துருவாங்க. ஜின்மாவுக்கு டவுட் வந்துடும். மங்காவை பாக்குறதுக்காக இளவரசி அரண்மனை விட்டு வெளியே வந்தப்பவும் அப்ப கூட சொல்லனா அரண்மனைக்குள்ள இல்ல, சொல்லனாவும் வெளியே தான் இருந்தா. இவங்க 2 பேருக்குள்ள என்னமோ இருக்கிற மாதிரி இருக்கு, இவங்க அடிக்கடி நின்று பேசிக்கிறது சந்தேகமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு திரும்புறப்ப கரெக்டாங்க விசு அங்கிள் வருவாங்க. என்னப்பா இளவரசி கிட்ட நல்லபடியா பேசுறியா பழகுறியா, எப்ப கல்யாணம் பண்ணிக்க போற அப்படிங்கிறதையே எப்ப பார்த்தாலும் கேட்டுட்டு இருப்பாரு. விசு அங்கிள் எல்லாத்தையும் ரஷ் பண்ண முடியாது, டைம் இருக்கு அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறமாக தாலம் வந்து சொல்லனாவை கூப்பிட்டு விடுவாங்க. சொல்லுங்க மேடம் என்ன ஏது அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு, இல்ல இந்த அரசரோட லீயோட நாட்டுக்கு ஒரு ஸ்பை அனுப்பணும், அதன் வகையில நிறைய விஷயங்கள் நடக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள ஒரு செகண்ட் வந்துட்டு இவங்க யோசிப்பாங்க. ஆக்சுவலா இவங்க எதிரி நாட்டுல இருந்து வந்ததுனால தானே ஹேண்ட் ரிவர் இங்க போச்சு, இந்த தாலம் வந்து இங்க ஸ்பையா வந்தாங்க, என்ன பண்ணாங்கிறது நமக்கு தெரியும். இந்த நாட்டுல இந்த ஹேண்ட் ரிவர் வந்து எதிரி நாட்டுக்கு போச்சு. ஆனா இந்த நாட்டுக்கு வந்த தாலும் இப்போ அரசரா இருக்கிறவரோட அப்பாவை உண்மையா காதலிச்சாங்க, அதனால இங்கேயே அவங்க இருந்துட்டாங்க. ஆனா அந்த ஹேண்ட் ரிவர் இவங்க கைவிட்டு போனதுக்கான காரணம் நான் தான். இப்ப இருக்கிற அரசரோட அப்பாவும் உயிருக்குயிரா காதலிச்ச, அட்லீஸ்ட் அவர் பையனோட காலத்திலேயாவது அந்த ஹேண்ட் ரிவர் திரும்பி இங்க வந்துடணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு மனசுல நினைச்சுப்பாங்க. இதை வந்து சொல்லலாம் கேட்ட சொல்ல மாட்டாங்க. இந்த மாதிரி அந்த அரச லீ இருக்கான் இல்லையா, அவன் நாட்டுக்கு ஒரு ஸ்பை அனுப்பணும், அப்படி அனுப்புறதன் மூலியமாக நம்ம சில விஷயங்களை சாதிக்கணும்,
அதுக்கு தான் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிறப்போ சொலனாக்கு தான் போகணும் அப்படிங்கிற விருப்பம் இருக்கு. பட் அப்போ சொல்லுவாங்க, இல்லம்மா ஃபர்ஸ்ட் நீ தான் எங்க மைண்ட்ல இருந்த, ஆனா ராணிக்கு நீ ரொம்ப ஃபேவரட் அப்படிங்கிறதுனால அரசர் உன்னை வேண்டான்னு சொல்லிட்டாங்க அப்படிம்பாங்க. இல்ல நான் வந்து ஒரே ஒரு விஷயம் பண்ண வேண்டியது இருக்கு, அதை டக்குன்னு முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொலனா இங்கிருந்து கிளம்புவா. ஏன் இந்த புள்ள இப்படி ஓடுறா அப்படின்னு சொல்லிட்டு தாலுமுக்கு ஒன்றும் புரியல. இப்போ இந்த அரசர் லியோட நாட்டுக்கு ஸ்பையா சொலனாவை அனுப்புறதன் மூலியமாக ஹேண்ட் ரிவர் எப்படி கிடைக்கும் அப்படின்னா அதுக்கு ஒரு விளக்கம் இருக்குங்க. அது பின்னாடி நம்மளுக்கு கிளியரா புரியும். நான் ஆல்ரெடி ஒரு எதிரி நாடு இருந்தது, அந்த எதிரி நாடு கிட்டதான் ஹேண்ட் ரிவர் இருந்தது. ஆனா இப்போ லீன்னு ஒரு அரசர் வந்தார் இல்லையா, இது வேற ஒரு எதிரி நாடு. இதுக்கும் ஹேண்ட் ரிவருக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிற விளக்கம் பின்னாடி நம்மளுக்கு புரிய வரும். இங்கிருந்து வந்து சொல்லனா இளவரசர் தான் பார்க்க வந்திருப்பா. இளவரசருக்குன்னு ஒரே சந்தோஷம், ஏதோ ஒரு யுகம் மாதிரி இருந்தது சொல்லணும்னா பார்க்காம அப்படின்னு சொல்லிட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்து இளவரசர் கூடவே சேர்ந்து டீ குடிக்கிறா. அதுக்கப்புறம் தான் இளவரசர் இங்க வா சொல்லணும், உனக்கு ஒன்று காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரைஞ்ச ஓவியத்தை அங்கே மாட்டி வச்சிருப்பாரு. அங்க 2 பேர் நிக்கிறாங்க இல்லையா, அதுல ஒருத்தங்களுக்கு 99 வயசு, இன்னொருத்தங்களுக்கு 96 வயசு அப்படிங்கிறாங்க. அதாவது 99 வயசுல இருக்கிறது நான் சொல்லனா, 96 வயசுல இருக்கிறது நீ. என்ன இளவரசரே 96 வயசு 99 வயசுங்கிறீங்க, யாருக்கும் முடி நரைச்ச மாதிரியே இல்லையே. ரொம்ப சந்தோஷமா வாழ்றவங்களுக்கு முடி அவ்வளவு சீக்கிரம் நிறைக்காதா, அதனாலதான் நம்மளுக்கும் நிறைக்கல அப்படிங்கிறப்போ ரொம்ப கஷ்டமா இருக்கும் சொல்லனாக்கு. டக்குன்னு இளவரசரை பின்னுக்கு இருந்து ஹக் பண்ணிட்டு, இளவரசரே நான் உங்களுக்காக ஒரு பாட்டு பாட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பாடுவா. இது என்ன பாட்டு அப்படின்னா, சாவா சின்ன வயசுல சொல்லனா அந்த தங்கச்சிக்காரி 2 பேருக்கும் பாடின தாலாட்டு தான். இந்த பக்கம் அரசரை காட்டுவாங்க. அரசர் பயங்கரமா உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, கண்ணெல்லாம் எரியுது. பார்த்தா கேர்டேக்கர் இருந்துட்டு இன்னும் இளவரசர் வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காரு. நான் வேணா உதவிக்கு அவரை கூப்பிட்டுமா, நீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்களே அரசர் அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, இல்ல எனக்கு ஒரு சின்ன வாக்கு இருந்தா போதும், நானே நடந்து போய் இளவரசனை பாக்குறேன், ஃப்ரீயா இருந்தா நானே அவங்ககிட்ட போய் ஹெல்ப் கேட்கறேனே அப்படின்னு சொல்லிட்டு வர்றவரு இளவரசரோட சேம்பருக்கு வெளியே இருக்கிறப்போ இந்த பாட்டை அவர் கேட்டுக்கிறாரு. இந்த பாட்டு அரசருக்கு நல்லா தெரியும். ஏன்னா இதே பாட்டை தான் அரசரும் சாவாவும் மீட் பண்ணிக்கிறப்போ சாவா பாடியிருப்பாங்க.